கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே யோசுவாவினுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். அன்பானவர்களே, தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நல்ல செய்தி. நாம் எப்போதுமே பல விதமான காரியங்களை யோசித்து, ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது பெருசாக நம்ம கண்ணுக்கு தெரியும். சில அச்சுறுத்தல்கள், சில வியாதிகள், எதிர்பாராத சில கெட்ட செய்திகள் வரும்போதெல்லாம் நாம் பல விதங்களில் எதிர்மறையாக நினைப்பதுண்டு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம், யோசுவாவினுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட காரியங்களில் வந்தது. கர்த்தர் அவனுக்கு சொன்ன காரியம் என்னென்னா, நீ உன் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கண்டெல்லாம் நீ பயப்படாத. ஏன்னா அந்த பிரச்சனையை நான் உன் காலுக்கு கீழே வச்சுருக்கேங்கிறாரு. உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அது உனக்கு முன்னால் நிற்காதுங்கிறாரு. ஆகவே பிரச்சனைகள் தெய்வ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புவது சகஜம். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் தெய்வ பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்பதில்லை அப்படின்னு என்ன கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் தான் நிற்பீங்க. பிரச்சனை நிலை குலைந்து கீழே விழுந்துவிடும். அது வியாதியாக இருந்தாலும், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும். ஆகவே நம்புங்கள், உங்களுக்கு முன்பாக பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருக்கள் நிலை நிற்பது இல்லை. அவர்கள் விழுந்து போனார்கள். ஏனென்றால் சத்துருவானவன், பிசாசானவன் ஏற்கனவே சிலுவையில் கீழே தள்ளப்பட்டு விட்டான். முற்றிலும் அவனுக்கு தோல்வி. ஆகவே நீங்கள் நம்புங்கள், நான் ஆண்டவருடைய வலது பாசத்தில் இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் கீழே விழுந்துட்டான். ஆகவே அதை முன்னிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்வில் எங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த பிரச்சனைகளும் எங்களுடைய கால்களுக்கு கீழே விழுந்து விடுகிறது. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தருகிறேன். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை, விசுவாசம் பெருகட்டும். உறுதியாக உம்முடைய சமூகத்தில் நின்று நன்றி சொல்லட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.